ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எந்த கெமிக்கலும் சேர்க்காம நரைமுடிகளை நல்ல கருகருன்னு மாற்றக்கூடிய ஹோம்மேடாக ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டேயை நீங்கள் அப்ளை பண்ணி 1 hour வச்சு வாஷ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும். இப்போ இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயோட தோல் பகுதி மட்டும் நான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சேனலில் பீர்க்கங்காயை யூஸ் பண்ணி எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு போட்டிருப்பேன். அதில் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய ஹேர் ஆயில், ஆன்டி கிரே ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை ப்ரீமெச்சூர் கிரேயிங், இளநரையை தடுக்கக்கூடியது, முடி வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு ஹேர் ஆயிலில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இந்த பீர்க்கங்காயை ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிச் கார்ட்னு சர்ச் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில், அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆன்டி கிரே ஹேர் ஆயில்னு போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ரிச் கார்ட், இல்லை துறை TURAI ஹேர் ஆயில்னு சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். இந்த பீர்க்கங்காயை வச்சு, அதாவது முழுசாக அந்த விதை பகுதி, சதப்பகுதி எல்லாமே காய வச்சு எப்படி ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த தோலை மட்டும் நம்ம யூஸ்வலாக தூக்கி எறியாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான அந்த தோலையும் சேர்த்துக்கலாம். பாதி அளவு பீர்க்கங்காயோட மேல் தோல் எடுத்துகிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம அது கூட சேர்க்க போகிறோம். இப்போ டிகாக்ஷன் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம சீவி வச்சுருந்த அந்த தோலையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால ஸ்கேல்ப் நல்லா உறுதிப்படும், ஹேர் ரூட் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால முடி நல்லா வளர்கிறதோட முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது 2 ஸ்பூன் டீ பவுடர். டீ தூள் வந்து 2 ஸ்பூன் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டீ டிகாக்ஷன் நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துது அரை கிளாஸ் வர அளவு சுண்ட வச்சு எடுத்துக்கணும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம நல்லா ரெடியூஸ் ஆகணும். இந்த டீ டிகாக்ஷன் வந்து நல்லா திக்காக கிடைக்கும்போது தான் ஹேர் டேயோட இந்த கலரும் நல்லா டார்க்காக அவங்க முடியில் பிடிக்கும். நம்ம சேர்க்குற அந்த வெந்தயமும் நல்லா பாயில் ஆகும்போது வெந்து நம்ம அழுத்தி பார்த்தோன்னாலே நல்லா வெந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து இந்த கிளாஸ், ஒரு கிளாஸ் அளவு தண்ணி வந்து ½ கிளாஸாக சுண்டி வரணும். இப்போ இது நல்லா வந்து திக் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் கொதித்த பிறகு இந்த அளவுக்கு வந்து தண்ணி ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவு வெதுவெதுப்பாக இருக்கும் போதே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வார்மாக வெதுவெதுப்பாக இருக்கும் போதே அடுத்து ஒரு சில பொடிகள் இது கூட சேர்ந்து நம்ம கலந்துக்க போகிறோம். இது இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த டிகாக்ஷன் இருக்குது. ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஒரு கிளாஸ் சேர்த்தோம், ½ கிளாஸ் அளவு தான் இது வந்து குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த டிகாக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நான் வந்து பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இரும்பு கடாய் இருந்தால், இரும்பு பாத்திரம் இருந்தாலும் அதுலேயும் வந்து இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த பவுலில் நான் முதல்ல சேர்க்குறது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி, ஆம்லா பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே 3 ஸ்பூனுக்கு மருதாணி பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மருதாணி பொடி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நெல்லிக்காய் பொடியும் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மருதாணி பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா கலந்துக்கலாம். அந்த டிகாக்ஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் கிடைச்சாலும் நீங்கள் பேஸ்ட் மாதிரி அந்த டிகாக்ஷனை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சும் சேர்த்துக்கலாம். இந்த பவுடரை நல்லா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிகாக்ஷனை சேர்த்து கலந்துக்கோங்க. இது நல்லா ஸ்மூத்தாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி. இது வந்து இந்த ஹேர் டே வந்து நம்ம ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஊற வைக்க போகிறோம். இது கூட இன்னும் ஒரு பொடி சேர்க்க போகிறோம். அது இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பேஸ்ட் வந்து நல்ல ஒரு 5 ஹவர்ஸ் மினிமமாக, இல்லை ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். நல்லா ஊறின பிறகு தான் அந்த பொடியை அது கூட கலக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக வந்து இதில் 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் சாருக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்க்கலாம். கொஞ்சமாக புளிச்ச தயிராக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து கூட கலந்துக்கலாம். தயிர் வந்து தண்ணியாக இல்லாமல் நல்ல கெட்டியான தயிராக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இந்த லெமன் ஜூஸை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீதி கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் போல் டிகாக்ஷன் மீந்திருக்கு, அதை அப்படியே வச்சுருக்கேன். தேவைப்பட்டால், அதாவது ஊற வச்ச பிறகு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். மருதாணி கூட பார்த்திங்கன்னா நம்ம புளிச்சதா லெமனோ இல்லை தயிரோ சேர்க்கும்போது நல்லா அந்த கலர் வந்து இந்த ஊற வைக்கிற டைமில் ஆக்டிவேட் ஆகும். இந்த ஹேர் டை வந்து ஒரு 5 மணி நேரம் போல் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிற அந்த ஒரு பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா
அவுரி இலை பொடி தான் சேர்க்குறேன். இண்டிகோ பவுடர். அவுரி பொடி வந்து நீங்க நல்ல ஒரிஜினலா இந்த அளவுக்கு நல்ல க்ரீனிஷ்ஷா இருக்கணும். அது மாரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து நீலி அவுரி பொடின்னு சொல்லுவோம். இத நான் 5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நம்ம 3 ஸ்பூன் மருதாணி பொடி சேர்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து 5லேருந்து 6 ஸ்பூன் வரையும் அவுரி பொடி சேர்த்திங்கன்னா தான் நல்லா வந்து பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது ஹேர்ல அப்ளை பண்ணும்போது அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். இப்ப நான் இந்த எடுத்து வச்சிருக்க 5 ஸ்பூன் அவுரி பொடியும் அப்படியே ஆட் பண்ணி கலந்துக்கிறேன். ஸோ இது ரொம்ப திக்கா இருக்க மாரி இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா இருக்க டிகாக்ஷனையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க தண்ணிலாம் ஆட் பண்ண வேண்டாம். வெறும் அந்த எடுத்த டிகாக்ஷன் சேர்த்துக்கோங்க. அப்படியுமே போதலைன்னா, கொஞ்சமா ஒரு 2, 3 ஸ்பூனுக்கு அளவு வந்து நீங்க ஹாட் வாட்டர் சேர்த்து கலந்துக்கோங்க. சில் வாட்டர் ஆட் பண்ணிக்க வேண்டாம். கோல்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க வந்து கொஞ்சமா சூடு பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர்ல அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த ஹேர் டே ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க. இத அப்படியே நீங்க வந்து உங்க முடியில நல்ல ட்ரையா, கிளீனா இருக்க ஹேர்ல போட்டு விடலாம். அவுரி பொடி இண்டிகோ பவுடர் வந்து நீங்க எப்ப அப்ளை பண்றீங்களோ, அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க வந்து உடனே உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லா முடிய நல்ல செக்ஷனா பார்ட்டா பிரிச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, 1 1/2 மணி நேரம் வரையும் கூட விடலாம். அதுக்கப்புறமா பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பூ, ஷேக்காய்லாம் போட வேண்டாம். இந்த ஹேர் டே வந்து இந்த பொடிகள் இதே ரேஷியோல நீங்க கலந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும். நல்ல 100% ஒர்க் ஆகும். எல்லா நரைமுடிகளும் கவர் பண்ணி கொடுத்த ரிசல்ட் இருக்கும். இளநரை, முதுநரை இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மாசத்துல ஒரு தடவ போட்டுட்டு வந்தாலே போதும். அதிகமா கிரே ஹேர் இருக்கவங்க மட்டும் மந்த்லி 2 டைம்ஸ் இதே மாதிரி போட்டுட்டே வாங்க. அப்ளை பண்ணிட்டே வரும்போது உங்க நரைமுடிகள்லாம் எப்பவுமே மறைஞ்சு நல்ல கருகருன்னு இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல் ஃப்ரீயான ஹெர்பல் ஹேர் டேய நீங்க வீட்லயே ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஹேர் டே வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன லைக் குடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.